அன்புள்ள ஊர் என்ன சொல்லுது யூடியூப் சேனல் நண்பர்களே வணக்கம். நாம இப்போ பார்க்க போறது நம்ம விஜய் ஆண்டனி நடிச்சு வெளிவர இருக்கிற சக்தி திருமகன் படத்தோட முதல் 5 நிமிட ஸ்னீக் பீக் பத்தின பொதுமக்களோட கருத்துக்களை தான். படத்தை பத்தி என்னென்ன நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க, என்னென்ன குறைகள் இருக்கு, அப்புறம் எதுவுமே சம்பந்தமில்லாம என்னென்ன கமெண்ட்ஸ் வந்திருக்குன்னு ஒண்ணு விடாம அலசி ஆராய போறோம். வாங்க உள்ள போலாம். முதல்ல பாசிட்டிவான விஷயங்களை பார்ப்போம். மக்கள் மத்தியில இந்த படத்துக்கு பயங்கர எதிர்பார்ப்பு இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல இருந்து நல்லாவே தெரியுது. மார்கன் படத்தை முதல் காட்சி பார்த்தது போலவே இந்த படமும் திருப்திகரமாக இருக்கும்னு ஒருத்தர் சொல்றார். பின்னணி இசை பிரமாதமா இருக்கு, மிரட்டுதுன்னு பலரும் சிலாகிக்கிறாங்க. படத்துல ஏதோ அதிரடியாகவும் வித்தியாசமாகவும் பண்ணியிருக்காங்கன்னு நிறைய பேருக்கு தோணி இருக்கு. கண்டிப்பா ஒரு பிளாக்பஸ்டர் படமா இருக்கும்னு வாழ்த்துகள் குவிந்து கிடக்கு. ஒரு குடும்பமே தியேட்டர்ல படம் பார்க்க டிக்கெட் புக் பண்ணி இருக்கிறதா ஒரு ரசிகர் சொல்லியிருக்கார். இதுதான் அவருக்கு முதல் விஜய் ஆண்டனி படமாம். விஜய் ஆண்டனி சார், மாஸ் தலைவா, சைலண்ட் கிங்னு பட்டங்கள் பறக்குது. இப்போவே படம் பார்க்கணும்னு ஆர்வம் தொற்றிக் கொண்டு விட்டதாக பலரும் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம விஜய் ஆண்டனியோட கதை தேர்வுகள் எப்பவுமே தனித்துவமா இருக்கும், ஏமாற்றவே ஏமாற்றாதுன்னு ஒரு ரசிகர் ஆழமாக பதிவு பண்ணியிருக்கார். ஒளிப்பதிவு DI என தொழில்நுட்ப ரீதியாகவும் பாராட்டுகள் இருக்கு. படம் அரசியல் நையாண்டியோடு ரொம்பவே தீவிரமா இருக்குன்னு ஒரு கமெண்ட் சொல்லுது. மொத்தத்துல முதல் 4 நிமிடங்கள் வேற லெவல், பார்க்கவே தூண்டுதுன்னு சந்தோஷத்தை வெளிப்படுத்தி இருக்காங்க. விஜய் ஆண்டனி சார் இப்போ சினிமா ஃபீல்டுல ஒரு வேற ஃபார்ம்ல இருக்காருன்னு அவருடைய உழைப்புக்கு கிடைத்த பாராட்டாகவும் இதை எடுத்துக்கலாம். அடுத்து சில பேர் படத்துல என்னென்ன குறைகள் இருக்குன்னு கூர்மையா கவனிச்சு சொல்லியிருக்காங்க. ஒருத்தர், சம்பவம் நடந்து 2 மணி நேரம் ஆச்சுன்னு ஒரு போலீஸ்காரர் சொல்ல 1 மணி நேரம் ஆச்சுன்னு SI கேட்கிறார். இது டப்பிங் மிஸ்டேக்கான்னு கேள்வி எழுப்பியிருக்கார். 1989ல வயர்லெஸ் போன் எப்படி வந்தது? அப்போ BCOல பட்டன் மாடல் இருந்தது சரியான காலவரிசைப்படி சில குளறுபடிகளை சுட்டிக்காட்டியிருக்காங்க. இது ஒரு டெக்னிக்கல் மிஸ்டேக்கா அல்லது கதைக்களத்துல ஒரு ட்விஸ்டான்னு பொறுத்திருந்துதான் பார்க்கணும். 4 நிமிட ஸ்னீக் பீக்ல இவ்வளவு லேகான்னு ஒருத்தர் கேள்வி எழுப்பியிருக்கார். கலர் கிரேடிங், DOP எல்லாம் இந்த டைம்லைன்ல ரொம்ப மோசமா இருக்குன்னு ஒரு சில டெக்னிக்கல் விமர்சனங்களும் இருக்கு. இது ஸ்னீக் பீக் இல்ல, ஒரு ட்ரைலர் மாதிரி இருக்கு. உண்மையான ஸ்னீக் பீக்னா உங்க முதல் ஸ்னீக் பீக்கை பாருங்கன்னு ஸ்னீக் பீக் கான்செப்ட் பற்றியும் ஒரு விமர்சனம் வந்திருக்கு. கடைசியா இதெல்லாம் எதற்குங்க இங்க வந்துச்சுன்னே தெரியாத அக்லி கமெண்ட்ஸ். எனக்கு நாளைக்கு பிறந்த நாள்னு ஒருத்தர் சொல்றார். டிக்கெட் புக் பண்ணணும், லைவ் கான்சர்ட் கன்ஃபர்மேஷன் கொடுங்கன்னு ஒருத்தர் படத்துக்கும் சம்பந்தமில்லாத இசை நிகழ்ச்சி பத்தி கேட்டிருக்கார். நான் விழுப்புரம் மாவட்டத்துல இருக்கேன், கேட்டரிங் வேலை வாய்ப்பு இருந்தா சொல்லுங்கன்னு படத்தோட கமெண்ட் செக்ஷன்ல வேலை தேடி இருக்கார் ஒருத்தர். விஜய்க்கு ஓட்டு போடாதவர்கள் சங்கம் சார்பாக படத்துக்கு வாழ்த்துகள்னு ஒரு அரசியல் கமெண்டும் இருக்கு. அதுலயும் உச்சகட்டம் என்னன்னா, இப்போதைக்கு இந்த ஸ்னீக் பீக்கை பார்க்காதீங்க, முதல்ல தியேட்டர்ல போய் படத்தை பாருங்க, அப்புறம் காசு கொடுத்து படத்தை பார்த்ததுக்கு எந்த பிரயோஜனமும் இருக்காதுன்னு ஸ்னீக் பீக் வெளியிட்ட நோக்கத்தையே கேள்விக்குறியாக்கி ஒரு அட்வைஸ் வேற. சில டைரக்டர்கள் ஏன் பிராமணர்களை வில்லனாகவும் மற்றவர்களை பாதிக்கப்பட்டவர்களாகவும் காட்டுகிறார்கள்? வேறு சாதியினரை தொட தைரியம் இருக்கிறதா என சாதி ரீதியான விமர்சனங்களும். ஒரு சாதியினரை மட்டும் வில்லனாக காட்டாமல் கொஞ்சம் கிரியேட்டிவிட்டியோட படம் எடுக்கலாமேன்னு சில கசப்பான கருத்துக்களும் வந்திருக்கு. மொத்தத்துல படத்தை பற்றிய எதிர்பார்ப்பும் விவாதங்களும் கலந்து கட்டிய ஒரு ஸ்னீக் பீக்கா இது அமைஞ்சிருக்கு. படம் என்ன சொல்ல போகுதுன்னு இனி தியேட்டர்ல தான் பார்க்கணும். ஊர் என்ன சொல்லுது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம்.